எனக்கு ஒர்க் ஆகல. சுத்தமா எனக்கு ஒர்க் ஆகல. எனக்கு எதுவுமே அதாவது இப்போ அ எனக்கு எனக்கு விவி படங்கள் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒண்ணு புதுசா இருக்கும். அதுல ஏதோ ஒண்ணு எக்ஸைட் பண்ணும் அந்த மாரி இருந்துச்சு. இதுல நெறைய அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆம், இப்போ எனக்கு இதுல இருக்கிற ஸ்டண்ட்ஸோ, இல்ல எதுவோ இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சீன்லேருந்தே எடுத்துக்கோங்களேன். எனக்கு அந்த ட்ரெயின் பிளாக் ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு ட்ரெயின் பிளாக்ல உள்ள இருக்கிற அந்த ஹேண்ட் காம்பேட் ஃபைட் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா அத சுத்தி இருந்த செட்டப்பு, அது எப்படி வந்து ஒரு சாட்ஸ் வந்து மொத்தமா அந்த இத பிளாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயமும், எனக்கு அந்த அதுல இருந்த நீ சிஜி மாதிரியான ஒரு டெக்னிக்கல் விஷயங்கள விட்டுருங்க. ஏன்னா, அது எப்பவுமே வந்து நம்ம ஊர்ல எவ்வளோ பண்ண முடியுன்ற லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. பட் நான் அந்த அந்த அவங்க அத எப்படி கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க, அது எப்படி அதுல ஏதாவது ஒண்ணு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சான்னு பார்த்தா, எனக்கு அது எதுவுமே எக்ஸைட்டிங்காலாம் இல்ல. எனக்கு அதுலேருந்து ஆரம்பிச்சு, அ இப்போ அத 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 ஒட்டி அத ஆரம்பிச்சு போன அந்த இந்த பேங்காக்ல போய் ஒண்ணு ஒரு ஒரு இது ஃபைட் பண்ணுவாங்கல்ல. இப்ப நீங்க அத எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு மிஷன் இம்பாசிபிள் படம் மாரி ஒரு சீன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒருத்தங்கிட்ட போய் ஆக்சஸ் கார்டு எடுத்துட்டு அவங்க அங்க இருந்து அவர் தப்பிக்கிறாப்ல அப்படின்றது. இப்ப அங்க அவங்க எதுக்கு போனாங்க? அவர் அங்க இருந்து என்னத்த எடுத்தாரு? ஆர் அந்த அந்த சீனோட ஹை என்ன அப்படின்னா, இப்ப ஏதாவது இப்ப தூம் படம் பார்த்திருக்கீங்களா? நீங்க தூம்ல வந்து ஹிருத்திக் ரோஷன் வந்து ஒரு வேஷம் போட்டு அங்க நிப்பாப்ல. ஒரு சிலை மாரி அங்க நிப்பாப்ல. அதுக்கப்புறம் அங்க இருந்து டைமண்ட் எடுப்பாப்ல. டைமண்ட் எடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இது மாரி பண்ணுவாப்ல. அந்த கால சுத்தி ஒரு ஷூல இருந்து அந்த ஆசிட் மாரி ஒண்ணு வெளிய வரும். அது அந்த இரும்பு அந்த சாக்கடை அந்த மூடி மாரி ஒண்ணு இருக்கும். அத வந்து அரிச்சிரும். அரிச்சு அங்க இருந்து டக்குனு உள்ள போயிருவாப்ல. இது நம்புற மாரி இருக்கா? நம்பாத மாரி இருக்கா? லாஜிக் இருக்கா? இல்லையா? இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஆனா அட்லீஸ்ட் பார்க்கும்போது அதுல ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. ஏதோ ஒண்ணு பண்றான். எனக்கு அந்த மாரி ஏதோ ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட இது ஒரு ஃபைட்ல. அப்படி இல்லாட்டி, இப்ப டாம் க்ரூஸ் பண்றாப்ல பாத்தீங்களா? நீங்க பாராசூட்ல இருந்து குதிக்கிறாருன்னா, அவர் நிஜமாவே குதிப்பாப்ல. சோ அது நமக்கு மிஷன் இம்பாசிபிள் படங்கள்ல பார்க்கும்போது ஹையா இருக்கும். ஏய் என்னடா இப்படி ஒண்ணு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். பட் இது எதுவுமே இல்லாம நீங்க சிஜில ஒரு சும்மா ஒரு கிரீன் ஸ்கிரீன் போட்டு பாராசூட்ல நீங்க குதிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்றதோ, இல்ல ஒரு எதுவுமே பண்ணாம சும்மா ஆக்சஸ் கார்டை வந்து பிரபுதேவா ஒருத்தவங்க கூட ஆள விட்டு அவங்க வந்து பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போறாரு இவரு அப்படிங்கிறதோ, என்ன வகையில இது எக்ஸைட் பண்ணும்? இப்ப அந்த சீன் எதுக்கு அப்படின்னு தோணும். இப்ப அந்த முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்து அவர் அந்த சிக்லெட்டை போடுவார் விஜய். பட் அது எனக்கு சுத்தமா ஒர்க்கே ஆகல. என்ன இப்ப சாதிச்சிட்டாப்ல, என்ன பண்ணிட்டாப்லன்னு சொல்லிட்டு இந்த மாஸ் சீன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா, இந்த சிக்லெட் ரெஃபரன்ஸ் ஆக்சுவலா தெரியல வர சீன் இருக்குல்ல, அதுல அவங்க எந்த கிமிக்ஸும் இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு சிம்பிள் ரவுண்ட் ராலி ஷாட் விஜய் பர்ஃபார்ம் பண்ணிருப்பாப்ல அவ்வளவுதான். ஆனா அந்த சீன் நமக்கு ஒர்க் ஆகும். பின்னாடி யோசிச்சு பார்த்தா, இது எதுக்கு அவர் தேவலாம் போய் வில்லன்ட்ட சொல்லி தான் குடும்பத்தையே தான் இது பண்ணிக்கிட்டாப்ல அப்படின்னு தோணும். ஆனா அந்த இடத்துல அது ஒரு மாஸ் சீன் தான். நீங்க அப்படி யோசிச்சு பார்த்தா அது ஒரு சாதாரண சீன் தான். சோ அது எனக்கு இந்த மாதிரி எனக்கு அந்த மொமெண்ட்ஸா அவங்க கிரியேட் பண்ண நினைச்சதோ, இல்ல ரைட்டிங் அவங்க கிரியேட் பண்ண நினைச்சதோ எதுவுமே ஒர்க் ஆகல. அதே மாதிரி அவங்க ஒரு பையன் தன்னுடைய அப்பாவுக்கு எதிராக திரும்புறான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கோர் திங்கே எனக்கு கதையோட கோர் திங்கே எனக்கு ஒர்க் ஆகல. ஏன்னா இப்போ அந்த பையன் வந்து திரும்புறான் அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பாக்குறான். தன்னுடைய அப்பா கிட்ட அதாவது அவன் முதல்ல வளர்த்த அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, இவன் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம், ஓ இவங்க நம்ம கைவிடல போல தொலைச்சிட்டானுங்க இவனுங்க. என்னடா இத்தனை வருஷம் நான் இல்லாம நீங்க எல்லாம் என் கூட பேசாம இருந்திருக்கிறீங்க. நீங்க வந்து வருத்தம் தான் பட்டிருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் மாதிரி ஒரு ஒரு செப்பரேஷன்ல இருந்திருக்கீங்களா? அம்மா நம்மள இவ்வளவு மிஸ் பண்ணிருக்காங்களான்றதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஆப்வியஸா ஒருத்தனுக்கு தோணும்ல. அப்ப நீ நம்மள மிஸ் தான் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவன் பொய் சொல்லியிருப்பானோன்ற அளவுக்கு ஒரு 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 பேசிக்கா ஒண்ணு தோணும்ல. அதுவே தோணல ஒருத்தனுக்குன்ற பட்சத்துல எனக்கு அது ரொம்ப பெரிய இதுவா இருந்துச்சு. என்னது இது இவன் எதுக்கு இப்ப இவ்வளவு வெறிகொண்டு சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோன்ல இருந்துச்சு. ஆல்சோ எனக்கு இதோட ஹைஸ் இருக்குல்ல. இப்போ நீங்க இந்த கேமியோஸோ இதுவோ எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகல. எனக்கு சிவகார்த்திகேயன் வந்த மொமெண்டோடைய ஓவரால் மீனிங் பிடிச்சிருந்துச்சு. ஓவரால் அந்த நான் வந்து பேட்டன் எடுத்து இன்னொருத்தன் பாஸ் பண்ணிட்டு போறேன்ற விஜயோட பெருந்தன்மையும் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா த்ரிஷாவோட கேமியோவா இருக்கட்டும், இல்ல யாரோட இப்ப நீங்க அதுல வர்ற எல்லாமே இப்ப கை தட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டுறாங்கன்னா மேக்சிமம் அவங்க எல்லாரும் கை தட்டினது எதுக்கு? கில்லி ரெஃபரன்ஸ், மங்காத்தா ரெஃபரன்ஸ், த்ரிஷாவோட அந்த அப்படி போடு பாட்டோட ரெஃபரன்ஸ், எஸ்கேவோட அந்த விஜயவாஸ் ரெஃபரன்ஸ். ஏற்கனவே யாரோ ஒருத்தர் எப்பயோ கிரியேட் பண்ணி வச்சதை திருப்பி கொண்டு அதுக்கு தான் அதிகமான கைத்தட்டல் வந்திருக்கு. ஒரிஜினல் மூமெண்ட்ஸ் இதுக்குமே கைத்தட்டல் வரல. நீங்க லாஸ்ட்ல தோனியை கூட்டு வந்து எலிவேட் பண்றீங்க. தமிழ்நாடை பொறுத்த மட்டும் தோனியோட விஜய் தான் பெரிய ஆள். அப்படிங்கிற பட்சத்துல தோனியை வச்சு விஜய் எலிவேட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. விஜய் டைரக்டாவே எலிவேட் பண்ணலாம். அப்புறம் ஒரு சிஎஸ்கே மேட்ச் மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கு. மேல ஜாலியா ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு ரூஃப்ல. அவ்வளவு பெருசா ஒரு வண்டி ஓட்டாரு, அதுல தாவறாரு, இது பண்றாரு, யாருமே அதை கவனிக்கல. அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் என்டையர் ஸ்ட்ரெச் ஒரு 20 நிமிஷம் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டது எதுக்குன்னா, அந்த ரிமோட்டோட டிட்டர்னேட்டரை வந்து ஆஃப் பண்றதுக்கு ரெட் சுவிட்ச் அமுக்குனா சுவிச் ஆஃப் ஆயிடுது நோக்கியா மொபைல் மாதிரி.
ஸோ அவதான் அப்படின்னா இதை வந்து ஃபோன் பண்ணி பிரேம்ஜிக்கிட்டே விஜய் சொல்லியிருக்கலாம். அந்த ஒரு ரெச் வச்சிருக்கோம், அதை ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அது இல்லாம அந்த ஒரு மேட்ச், ஒரு சிஎஸ்கே மேட்ச்ல ஒரு பாம்பு வச்சிருக்காங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸரை விட்டு மொத்தமா அந்த கிரிக்கெட்டர்ஸ்லாம் மொத்தம் கிளியர் பண்ணுங்க, ஏன்னா நேஷனல் பிளேயர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களாம் கிளியர் பண்ணுங்க, ஆட்கள் எல்லாம் வெளியே அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா, அந்த சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸரோட வீட்டை கடத்தி வச்சுட்டாங்க, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம். அதனால அவர் சொல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இப்போ விஜய் வந்து மோகனை வந்து பிடிச்சி வச்சிட்டாரு, சுட போறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் டைரக்டாவே சொல்லலாம்ல, அவங்க அப்பனை சுட்டுருவேன் நானு, ஒழுங்கா அந்த வீட்டு கணேசை விட்டு ஒழுங்கா அந்த இதை அனௌன்ஸ் பண்ணுங்க, எல்லாரையும் கிளம்ப சொல்லுங்க, பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு நவர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி எனக்கு கேள்வியா தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு நல்ல படம் லாஜிக்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அந்த லாஜிக் இல்லாட்டி அதை பத்தி யோசிக்க வைக்க கூடாது. தியேட்டருக்குள்ள உங்களை, நீங்க வீட்டுக்கு வந்து 1000 யோசிக்கலாம், ஆனா தியேட்டருக்குள்ள உங்களை யோசிக்க வைக்கல. ஆனா தியேட்டர் ஃபுல்லா, படம் ஃபுல்லா நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், என்ன இது எதுக்கு இப்படி இருக்கு, இது எதுக்கு இப்படி இருக்கு. இப்போ பிரபுதேவா மூக்கு அடைச்சு கொள்றாரு மீனாட்சியை. விஜய் ஒரு வில்லன், பக்கமா தெரியும், அதை விட்டு உயிர் போனோம்னா அவங்க அப்பா வந்தோன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. விஜய் எதுக்கு அவளை குறை உசுரோட விட்டு போனோம், கொண்டு தானே போங்க ஒரு வில்லனா இருந்தா. நீ என்ன சொன்னீங்கன்னா என் சீக்கிரட் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு. அப்போ பிரபுதேவா அந்த இடத்துல வில்லன்னு நமக்கு காட்டணுன்றதுக்காகவே இப்போ விஜய் உண்மையிலேயே கொண்டுட்டாரு, செத்துட்டான்னு நினைச்சு விட்டு போனாருன்னா அது வேற. ஆனா உயிர் இருக்கு இன்னும் அப்படின்னு நினைச்சா அது வேற. ஆனா கிளியர் கட்டா நான் உன்னை அறுத்துட்டு போறேன், வேணா நீ முடிஞ்சா அது வரைக்கும் இருந்தீங்கன்னா சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல. எனக்கு அது பார்க்கும்போது என்னடா அது, எதுக்கு சம்மந்தமே இல்லாம ஒருத்தன் இப்படி உயிரோட விட்டு போவான், தமாட்டிக்கும் தெரிஞ்சோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஃபேட்ஸ்ன்னு சொல்றாங்க, அவங்க வந்து ஒரு தான் வீட்லயே ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து இதை பண்ணிருப்பானோன்றத கெஸ் பண்ணல. இறந்தது நம்ம குழந்தைதான் ஈஸியா நம்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடிதான் பெரிய சேஸ் நடந்திருக்கு, இது நடந்திருக்கு. அவர் சும்மா தனியா விட்டு போறாரு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த குழந்தைய, எங்கேயோ போறதுக்கு, அந்த பக்கத்து இதுக்கு போறதுக்கு. அப்பதான் ஒரு சேஸ் நடந்திருக்கு. எதுக்கு அவனை விட்டு போனோம், இல்ல விட்டு போனதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்டம் பண்ணும்போது தெரியாதா நாம பிள்ளையா இல்லையா அப்படின்னு தெரியாதா, அவர் இத்தனை வருஷமா அது நாம பிள்ளைன்னு யாரோ ஒருத்தங்க எரிஞ்சு கிடக்கிறத வச்சு நம்பிட்டாரா அப்படின்றதுலாம் இருக்குல்ல. எனக்கு இந்த மாதிரி படம் பார்க்கும்போது ஃபுல்லா இப்ப இதுக்கெல்லாம் கேள்விகள் கூட பின்னாடி உங்களுக்கு வந்திருக்கலாம், அந்த கேள்விகள்லாம் பதில் கூட வந்திருக்கலாம். ஆனா எனக்கு பார்க்கும்போது ஃபுல்லா இது என்னடா இது அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப, எனக்கு இது வரைக்கும் எந்த படத்தை பார்க்கும்போதும் ஒர்க் ஆயிருக்கு, ஒர்க் ஆகாம இருந்திருக்கு. இப்ப இந்த படமே எனக்கு ஒர்க் ஆகல, ஆனா இந்த படத்துல தான் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா, நான் காலைல வந்து இது போட்டிருந்தேன் விபியோட, எனக்கு பிடிச்ச அந்த ஆர்டர் போட்டிருந்தேன் விபியோட படங்கள், அதுல எனக்கு வந்து கடைசி கோட் தான். அப்ப நிறைய பேர் கேட்டாங்க, மன்மதல் இலை மாஸ் என்கிற மாசலாமணியை விடையா உங்களுக்கு இது ஒர்க் ஆகல அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஆமா, ஏன்னா அந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது இவங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா அது எனக்கு ஒர்க் ஆகல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் என்கிற மாசலாமணி கூட. ஆனா இந்த படம் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இது இது ரொம்ப சில்லியா இருக்கே, இதை நம்ம நம்பிடுவோம்னு அவங்க எப்படி நம்பினாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது என்ன, இது எப்படி, இது நமக்கு இது பிடிக்கும்னு அவங்க எப்படி நம்புவாங்க அப்படின்ற மாதிரியோ, எனக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அமெச்சூரிஷாவே இருந்த ஒரு ஒரு படமா தான் நான் பாக்குறேன். எனக்கு எந்த கேமியோ மொமெண்ட், மியூசிக்கும் சொல்றேன், மியூசிக் எனக்கு தெரியல டவுன், எனக்கு சுத்தமா பாடல்களும் ஒர்க் ஆகல, பாடல்களோட பிளேஸ்மெண்ட்டும் ஒர்க் ஆகல. அதுவும் அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 80கள்ல 90கள்ல தமிழ் சினிமா மாதிரி எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னா, ஒரு சாங் இருக்கவா ஆடிட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு சாங்க்கு போறது, அது ஒரு இம்பார்ட்டன்டான சுச்சுவேஷன்ல திடீர்னு ஒரு 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 அந்த த்ரிஷா பாட்டு கொண்டாடுறது, இது எதுவுமே எனக்கு என்ன சொல்றது, வெறும் கிம்மிக்ஸாலேயே ரெப்பி வச்ச மாதிரி இருந்துச்சு இந்த படத்தை. இப்ப கிம்மிக்ஸ்ன்றது என்னன்னா, ஒரு இப்போ ஒரு ஒரு செம்மையா ஒரு ஒரு கேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேக்கு மேல அந்த ஒரு சின்னதா தூவாங்க மேலன்னு வச்சுக்கோங்க, அந்த அது இந்த கலர் கலரா ஒன்று தூவாங்க, அல்ல பார்க்க அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஓகே. ஆனா நீங்க அதை தூக்கி கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டி அந்த கேக்கே மறைச்சு வெறும் அந்த அந்த இது மட்டும்தான் இருக்குது, ஜிகினா மட்டும்தான் இருக்கு உங்களுக்குன்னா எப்படி இருக்கும், எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு, வெறும் கிமிக்ஸை வச்சு மட்டுமே ரூபி வச்ச மாதிரி. ஸோ எனக்கு பர்சனலா தான், குறிப்பா எனக்கு அந்த வில்லன் விஜயோட ஆக்டிங் சுத்தமா ஒர்க் ஆகல. எனக்கு அந்த ஹீரோ விஜயோட ஆக்டிங் ஆச்சு பிடிச்சிருந்துச்சு, அந்த அப்பாவோடது. ஆனா டுவர்ட்ஸ் எண்டு அவரும் அப்படி மாறிட்டாரு. ஏங்க நீங்க நல்லா தானேங்க இருந்தீங்க, படம் மொத்தத்திலயும் உருப்படியா நல்லா இருந்த ஒரே ஆள் நீங்க தான், நீங்க ஏங்க இப்படி மாறிட்டீங்கன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு கடைசியில அந்த விஜயோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது. ஸோ எனக்கு வில்லனோடது டோட்டலாவே ஒர்க் ஆகல. ஸோ எனக்கு எனக்கு இந்த படத்துல பொறுத்த மட்டுக்கும் எதுவுமே ஒர்க் ஆகல தான். எனக்கு எனக்கு அந்த ஒரே ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது அப்படின்னா, அந்த ஹேண்ட் காம்பேட் ஃபைட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த இனிஷியலா போட்டிருந்த டைட்டில் கார்டு, அந்த தளபதி டைட்டில் கார்டு, அவருடைய எல்லா படங்களும் அந்த லுக்ஸும் வந்துச்சு. அது முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் விஜய்ன்னு தளபதி விஜய்ன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த விஜயோட கில்லி ஃபாண்ட், கில்லியில விஜய் ஃபாண்ட், அது பண்ணி அந்த எல்லா படத்தோட டைட்டில்லையும் இருக்கிற விஜய் 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 மாறி மாறி இருந்தது, அது சூப்பரா இருந்துச்சு, எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் அப்பா விஜயோட அந்த ஏஜ் லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளவுதான். எனக்கு மற்றபடிக்கு எனக்கு பர்சனலா பாசிட்டிவ்ஸ்னும், எனக்கு பாசிட்டிவ்ஸ் எனக்கு ஒர்க் ஆன விஷயங்கள்னு ஒண்ணு எனக்கு தெரிஞ்ச எதுவுமே இல்லை, எனக்கு வேற எதுவுமே ஒர்க் ஆகல.
அண்ட் சிவகார்த்திகேயன் மொமெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அவருக்கான மொமெண்ட்னு எனக்கு தோணும். அதாவது அந்த கேமியோவா அது என்ன பண்ணுச்சு இந்த படத்துலலாம் எனக்கு இல்ல. பட் பர்சனலா அது சிவகார்த்திகேயன் எனக்கு என்ன பண்ணுச்சோ, ஒரு இமேஜ் ஒண்ணு ஏத்தி குடுத்துச்சுல்ல. ஒரே ஒரு சீனுக்காக ஒருத்தர் வராரு உங்க படத்துல. கிட்டத்தட்ட 100 கோடி மார்க்கெட் இருக்க ஒரு ஹீரோ. அவருக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அத ஒரு ஒரு டிசர்விங்கான ஆளுக்கு அது பண்ணிட்டு போன மாதிரி அது பெருந்தன்மைன்னு தோணுது. விஜயோட பெரிய பெருந்தன்மை அது. அவர் பேட்டன் எடுத்து கிட்டத்தட்ட அது இன்னொருத்தட்ட கொடுக்குற மாதிரி. இந்தா இனிமேட்டு இருந்து நீதான் அப்படின்னு கொடுக்குற மாதிரி. அதை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேற எந்த நடிகரும் சரி, இப்ப கமல்ஹாசன் வந்து இன்னொருத்தரை பார்த்து நல்லா நடிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா நீங்க தான் இனிமே உலக நாயகன் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு தனுஷ் வந்து இன்னொருத்தரை பார்த்து இந்தியாவோட சிறந்த நடிகர் நீங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்களா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஏன்னா அவங்களோட அடையாளம் அந்த. ஆனா விஜய் 10 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, விஜய் வாட்ஸ்லயும் சரி, இது கிட்ஸ்ன்றது விஜயோட ஜோன், விஜயோட ட்ரெஷர். அவர் வந்து அதை வந்து இனிமேட்டு இருந்து நீங்க தான் கிட்ஸை பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னதோ, இன்னைக்கு கிட்ஸ் அது என்ன இது நீங்க பாத்துக்கங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த பெயர் சொல்லி கொடுத்துட்டு போறது அப்படிங்கிற ஒரு விஷயமா அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். எனக்கு ரொம்ப அது செமையா இருக்கு அந்த மேட்டர். ரொம்ப நமக்கு ஒரு ஃபீல் குட்டா இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த மேட்டர். ப்ரோ இப்போ நீங்க அந்த கேமியோ பத்தி சொன்னதுனால நான் ஒன்று சொல்றேன். இப்போ அந்த விக்ரம்ல பார்த்துருந்தீங்கன்னா அதுலயும் ரோலெக்ஸ்ன்ற கேரக்டர் வரும். பட் அந்த மாதிரி நிறைய அதுல ரொம்ப இம்பாக்ட் இருந்ததுனால வேணே இந்த டேரக்டர்ஸ் வந்துட்டு ஓகே கேமியோ வச்சாதான் நல்லா என்ஜாய் பண்றாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு வேணே திணிக்கிறாங்களோ அது. ப்ரோ அது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ப்ரோ. இப்ப நீங்க ஒரு விஷயம் முன்னாடி ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க, நான் பேசிக்கிறேன். விக்ரம் தான் அதை ஆரம்பிச்சு வச்சது. விக்ரம் ஆரம்பிச்சு வச்சதுதான் ஜெயிலர்ல அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் சொன்னதான் தீபேஷ் சொன்னதான் என்னோட கருத்தம். ஒரு விஷயம் எப்பவுமே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, முன்னாடி தமிழ் சினிமால ஒரு ட்ரெண்ட் இருந்துட்டே இருந்துச்சு. அந்த ட்ரெண்ட் எல்லாம் எப்ப மாறும்னா, எப்போ ஒருத்தர் புதுசா ஒண்ணு பண்ணி பெருசா வெற்றி அடைகிறாரோ அப்ப மாறும். விபியை நம்ம இன்னி வரைக்கும் ஏன் கொண்டாடுறோம்னா, அவர் தான் அந்த ட்ரெண்டை முதல்ல மாத்தி வச்சாரு. ஒரு படம்ன்றது ஒருத்தன் தான் ஹீரோன்னு இருக்கணும்னு தேவையே கிடையாது. ஒரு 10 பேர், ஒரு 10 பசங்க அவனுக்கு தான் ஹீரோ அப்படின்னு வைக்கலான்றதை மாத்தி வச்சதே அவர் தான். சென்னை 28 வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி நிறைய படம் வந்துச்சு. நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா முனி ராகவா லாரன்ஸ் எடுத்தார்ல, அது வந்து முனி வந்து பெருசா ஓடல. அப்ப அது அடுத்தது பேய் படம் வரல. ஆனா காஞ்சனா வந்து ஹிட் ஆகி, அரண்மனை வந்து ஹிட் ஆகி, அந்த டைமுக்கு அப்புறம் ஃபுல்லா பேய் படமா வந்துட்டு இருந்துச்சு. அது ஒரு சீசன். அப்போ வியாபாரி எப்பவுமே என்ன பண்ணுவான்னா, எது செஞ்சா வியாபாரம் ஆகுமோ அதான் பண்ணுவான். நீங்க கிட்டத்தட்ட வந்து இந்த இது மாதிரி இந்த மழை வர நேரத்துல உப்பு வைக்க போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து காத்தடிக்கிற நேரத்துல பொறி வைக்க போனேன் அப்படின்னுவாங்க. அப்ப அவங்க கேட்பாங்க, இந்த ஏன் மழை பெய்யுன்னு தெரியல, எதுக்கு உப்பு வைக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி இதுதான் ஓடுதுன்னு தெரியுதுல்ல, எதுக்கு வேற எடுத்துக்கிட்டு இதே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டா அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் சாதாரண ஓட்டம் இல்ல. நீங்க ஜெயிலர் வந்து கிட்டத்தட்ட 700 கோடி ஆயிருக்கு. லியோல எல்சியூ வச்சது நமக்கு ஒர்க்கே ஆகலைன்னா கூட அந்த எல்சியூன்ற ஹைப் தான் அந்த படம் அவ்வளவு பெரிய கலெக்ஷன் பண்றதுக்கான காரணம். அந்த அந்த ஒரு ஹைப் அதை சுத்தி ஒன்று பில்ட் ஆச்சு. அதுக்கான காரணம் நம்ம இங்க இல்ல, இங்க எப்படியா இருந்தாலும் நம்ம விஜய் படத்தை பார்த்துருவோம். பட் வெளி ஸ்டேட்லாம் பட் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இது விக்குது, இது நல்லா காசு பண்ணுது அப்படிங்கிறப்போ அதை எல்லாரும் திருப்பி யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் அது எப்போ இதுவாகும்னா, ஏதோ ஒரு படம் இப்ப இந்த படத்துல அதுக்கு பெருசா வரவேற்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. இப்ப கூலியில சுத்தமா வரவேற்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணிடுவாங்க, சரி இந்த ரூட் இல்ல போல, இது முடிஞ்சிருச்சு போல, நம்ம அடுத்ததுக்கு போவோம்னு சொல்லி வேற எதுக்கு போயிடுவாங்க. ஸோ நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த இது விக்ரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ ஆகுது. பிளஸ் விக்ரம் வந்ததுனால மட்டும் இல்ல, ஆனா விக்ரம் அடுத்தடுத்து இதை இங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அதுவுமே ஓடி இருக்கு, அதனால யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப இந்த டைரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆடியன்ஸ் பழக்கப்பட்டு ஒரு விஷயத்த நல்லா கொண்டாடினதை வேணே இது பண்றாங்க. புதுசா அவங்க கிரியேட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் கொடுக்க மாட்டேன்றாங்களோன்னு எனக்கு தோணுது. இப்போ வரதெல்லாம் ஏற்கனவே பழைய ரெஃபரன்ஸோட 90s சாங் அந்த மாதிரி போடுறது இது பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கேமியோஸ் பண்றது இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலா ஏற்கனவே இருக்கிறது தான். ஆனா இதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டாங்க, திரும்பவும் அதையே பண்றாங்க. புதுசா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தோணுது. நீங்க அது என்ன? ஏன்னா அது நீங்க வாழை படம் பாத்தீங்கல்ல, அதுல எனக்கு ஒர்க் ஆச்சு அது. நீங்க அந்த வாழையில எனக்கு ரொம்ப ரொம்ப ஒர்க்கான ஒரு மூமெண்ட் வந்து அந்த பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி எனக்கு ஒர்க் ஆச்சு. ஆனா அதை விட அதிகமா அந்த கமல் ரசிகன் அவன், ஆனா குத்திக்கிட்டு மாட்டிக்கிட்டான், அந்த முள்ளு குத்திக்கிட்டு மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அந்த டன் அப்படின்ற மியூசிக் போட்டது இருக்குல்ல, அது செம டச்சு. அது வந்து அந்த கதையோடயே இருக்கிறதுனால அது ஒர்க் ஆகும் நமக்கு, அது சூப்பரா இருக்கும். ஆனா இது வேணும்னே ஒரு நாஸ்டாலஜியா நான் கிண்டி தரேன் உங்களுக்கு அப்படிங்கறதுக்காக யூஸ் பண்றதுலாம் எனக்கு பெரும்பாலும் இருக்க மாட்டேங்குது. சாரி பிரகாஷ், நீங்க சொல்லுங்க. ப்ரோ எனக்கு ஒரு கருத்து. இல்ல சொல்லுங்க, யாரோ பேசுறேன், சொல்லுங்க. இல்ல என்னன்னா இந்த கேமியோ ஒரு நிமிஷம் ப்ரோன்னு சொல்லிட்டு போயிடுறேன். கேமியோ சொன்னீங்க ஒர்க் ஆகுது. முனீஷ் ஒரே நிமிஷம், தேஷ் முடிச்சிடட்டும்.
இல்ல கேமியோ சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு கேமியோல கூட ப்ரோ ஒரு பெரிய டெரரிஸ்ட் மாதிரி காட்டுறாங்க. சும்மா கண்ணு கொடுத்து பாத்துக்கா போயிட்டு வர அப்படின்ற மாதிரிலாம் வந்து எனக்கு அதுக்கு ஒரு கேரக்டரைசேஷனா ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி காமிச்சிருக்கலாம். ஒரு ஆக்டர் கிட்ட கொடுத்த போது எஸ்கே ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் கனெக்ட் அப்படி கனெக்ட் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்கலாம். ஒரு டெரரிஸ்ட் மாதிரி காட்டுறாங்க. இதை கண்ணை வச்சு பாத்துக்கிட்டா போயிட்டு வரேன்ற மாதிரிலாம் வந்து ஓகே, அது வந்து ஒரு எலிவேட் பண்றதுதான் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டார். பட் அதுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் சும்மா போற போக்குல அப்பதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. மோகன் ஒரு பெருசா காட்டுறாங்க. அசால்ட்டா வந்து வாஷிங் மிஷின் தான் பிடிச்சிட்டு வச்சு பிடிச்சா பாத்துக்கிட்டு போறதுலாம் வந்து எனக்கு அது நிறைய ஃபிளாஸ் வந்து எனக்கு அதுவும் ஃபிளா எனக்கு பட்டுச்சு. அதான் நான் சொன்னேன், எனக்கு கேமியோவா அந்த சீனா அது ஒர்க் ஆகல. கேமியோவே ஆனா அந்த வேண்டாம் இது ப்ரோ. மட்டும் எனக்கு ஹானஸ்ட் ஒர்க் கேமியோ ஆச்சு. வச்சிருக்காங்கன்னு தோணுது. வைக்கணுமே சம்மர் அவர் சொன்ன மாதிரி கேமியோ வைக்கணுமேன்ற மாதிரி ஒரு அதான் ட்ரெண்ட்ன்ற மாதிரி சம்மர் இருக்காங்க. ஹானஸ்டியான ஒப்பீனியன். அதே மாதிரி ப்ரோ கோட் வந்துட்டு இப்போ 3 hours ஓடுது. ஆனா அது ஆக்சுவலா 2 hours 15 minutesலயே முடிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த படம். பட் ரொம்ப இழுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இந்த பாட்டு ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வச்சு. அது வேணே 3 hours வேணே இழுத்துருக்காங்களா இல்ல பெருசா அப்புறம் காட்டணும் பாட்டு அப்படின்றதுக்காக வச்சது ரன் டைம்காக கிடையாது. எனக்கு தெரிஞ்ச பாட்டு வந்து எப்பவுமே வந்து என்னன்னா